ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, லவ்வோ லவ். அதாவது படத்தோட டைட்டிலை ஏத்த மாதிரி லவ்வோ லவ்னு சொல்லியிருக்காங்க. படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்துடலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்மளோட நடிகர் பவேஷ் அவர் நாகதுர்காவை லவ் பண்றாரு. ஒரு டெத்ல பார்க்குறாரு, பார்த்ததும் லவ் பண்றாரு. அதற்கப்புறம் அவளுக்காக செலவு பண்ணணும், அதாவது நாகதுர்காவுக்காக செலவு பண்றதுக்காக நிறைய விஷயங்கள்ல அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி நடந்துக்கணுங்கிறதுக்காக எக்கச்சக்கமா செலவு பண்றாரு. ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்க பையன், வெறும் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய பையன் ஒரு 1,00,000 ரூபாய் வரைக்குமே ஸ்பெண்ட் பண்ணி அந்த பொண்ணுக்காக எல்லா வகையிலுமே செலவு பண்றாரு. அந்த செலவுனால அவருக்கு ஏற்படுற கடன்ல இருந்து எப்படி மீண்டு வராரு, அதுக்காக என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாரு, கடைசியா நாகதுர்காவை எப்படி கல்யாணம் பண்ணாரா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் ஒரு கதையா இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியும் இருக்கு. அது எல்லாமே சேர்ந்தா ஒரு காதல், ரிவெஞ்ச் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு கலவை தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நடிகர் பவேஷ் திருவிளையாடல் ஆரம்பம் படத்துல பார்த்த தனுஷ் மாதிரியே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த மேனரிசம் ஆகட்டும், அவர் பேசுற டைலாக் டெலிவரி கூட ஒரு சில நேரத்துல தனுஷை ரிமெம்பர் பண்ணுது. கண்டிப்பா ஒரு குட்டி தனுஷ் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அருமையா வெளிப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி நாகதுர்காவுமே அவங்களோட கேரக்டர் என்னவோ ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. ஒரு ஒயின் ஷாப்ல போய் பிளாக்ல சரக்கு வாங்குற சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நடிப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நிறைய இடங்கள்ல சிரிக்கும்படியாகவும் சிந்திக்கும்படியாகவுமே வச்சிருந்தாங்க. ஒரு எக்கனாமிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாமே அழகா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி செல்வராகவன், வனிதா விஜயகுமார், அப்புறம் KS ரவிக்குமார்னு அந்த சீனியர் நடிகர்கள் எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்துக்கு வலு சேர்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மியூசிக்கிறது ஃபாக்சன் அவர் கொஞ்சம் சத்தம் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா அந்த வாடி செல்லக்குட்டி பாட்டுலாம் அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட ஒளிப்பதிவு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. அப்புறமா இந்த படத்தோட இயக்குனர் மகேஷ் அவர் ரொம்ப அருமையா கையாண்டிருக்காரு. மொத்தத்துல இது ஒரு சிம்பிளான லவ் படம். நமக்கு கிளைமேக்ஸுக்குன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அது அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஃபீல் இருக்கு. மித்தபடி இந்த வீக்கெண்ட் ஜாலியா போய் என்ஜாய் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல படம் தான் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் அனுமந்த்.